வணக்கங்க. இந்தியா வந்து செகண்ட் டெஸ்ட் வந்து கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க, சூப்பராக ஜெயிச்சிட்டாங்க. இப்போதைக்கு சீரியஸ் வந்து 1-1 இருக்குங்க. இந்தியா வந்து அது எஜ்பாஸ்டனில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வின் ஜெயிச்சிருக்காங்க. இன்னி வரையும் எஜ்பாஸ்டனில் ஜெயிச்சதே இல்லை. சூப்பராக ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. அதே மாதிரி இந்தியாவோட ஓவர்சீஸ் வின்லேயே ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ் வின் அதிக ரன்ஸில் ஜெயிச்சது வந்து இதுதான். 336 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அதுவும் யங்கஸ்ட் கேப்டன் ஃபார் இந்தியா வந்து டெஸ்ட்டில் வின் பண்ணது வந்து சுப்மன் கில் தான் இருக்கார். 25 இயர்ஸில் வந்து ஓவர்சீஸில் வின் பண்ண ஃபஸ்ட்டு கேப்டன் வந்து அதுவும் சுப்மன் கில் தான் வச்சுருக்காரு. ப்ரீவியஸாக இருந்த சுனில் கவாஸ்கர் ரெக்கார்டை வந்து நியூசிலாண்டில் ஜெயிச்சிருந்தாரு. அதை வந்து ப்ரோக் பண்ணிவிட்டு இப்போ வந்து சுப்மன் கில் தான் இருக்கார். சுப்மன் கில் வந்து இந்த டெஸ்ட்டில் பண்ணாத சாதனையே இல்லை, எல்லா சாதனையும் பண்ணிட்டார். இந்த டெஸ்ட்டில் சூப்பராக கேப்டன் பண்ணார். அவ்வளோ கிரெடிட் போகணுன்னா சுப்மன் கில் தான். பவுலிங் சேஞ்சஸையும் சூப்பராக ரொட்டேட் பண்ணார். பேட்டிங்கும் ஒத்தாலாக ரெண்டு கலக்குனாருங்க. எப்பா செம்ம மேட்ச் பிளேயரு. ஒரு யங் கேப்டனை இப்படின்னா பண்ணுவாரான்ங்கிறது ஒரு கொஷின் மார்க் நிறையா இருந்துச்சு சுப்மன் கில் மேலே. அந்த கொஷின் மார்க்கெல்லாம் தடுத்துட்டு சூப்பராக ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்காரு சுப்மன் கில். செம்ம பிளேயராக வந்துகிட்டு இருக்காரு. 2 டெஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க கேப்டன் ஆகி. அந்த 2 டெஸ்ட்லேயே 400 ரன் அடித்து கேப்டன்ஷிப் சூப்பராக பண்ணி நல்லா கொண்டு போனார். அவரோட ஹைலைட்டே வந்து நல்லா காமாக இருந்தாருங்க, ஒன்றுமே பண்ணலை, நல்லா காமாக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். பவுலிங் சேஞ்சஸ்னால் வந்து கரெக்டாக ரொட்டேட் பண்ணி கரெக்டாக போயிட்டு இருந்தார். அவருக்கு தெரியும் எந்த எண்டில் வந்து ஆகாஷ் தீப் போட்டால் நல்லா இருக்கும்ன்ட்டு. ஏன்னா அவர் பேட்டிங் வந்து அவ்வளோ நேரம் ஆடிருக்காரு அந்த கிரீஸில், அந்த பிச்சில் எஜ்பாஸ்டனில். அவர் கரெக்டாக தெரியும் எந்த எண்ணில் வந்து பவுலிங் போட்டால் கரெக்டாக இருக்கும் ஆகாஷ் தீப்புக்குன்ட்டு. ஏன்னா ஆகாஷ் தீப் தான் நல்லா ஸ்விங் பண்ணி நல்லா போட்டுட்டு இருந்தார். கரெக்டான சேஞ்சஸ் பண்ணார் ஆகாஷ் தீப். அந்த எண்டுக்கு மாற்றினார். சூப்பராக பவுலிங் சேஞ்சஸ் பண்ணார். சூப்பராக எல்லாம் பண்ணாருங்க. சுப்மன் கில்லுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன். ஏன்னா ஐபிஎல்லையும் நல்லா கேப்டன் பண்ணியிருக்காரு, இப்போ இந்தியாவையும் நல்லா கேப்டன் பண்ணுறாரு. பயங்கரமாக லீட் பண்ணிகிட்டு இருக்காரு சுப்மன் கில்லு. செம்ம ஃப்யூச்சர் இருக்குது. இன்னும் 3 டெஸ்ட் இருக்குது. 3 டெஸ்ட்லேயும் வந்து பயங்கரமாக விளாண்டாங்கன்னா இந்தியா வந்து சீரியஸை ஜெயிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. அதுவும் ப்ரெசன்டேஷனில் கேட்டாங்க அடுத்த மேட்ச் வந்து பும்ரா விளாடுவாருன்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார் டெஃபினட்டாக பும்ரா அடுத்த மேட்ச் நாங்கள் ஆட வைப்போம், பும்ரா கண்டிப்பாக இருப்பாருன்ட்டு. அதே வந்து ஒரு பெரிய சைனு. சூப்பராக லீட் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் ஆகாஷ் தீப்பும் பும்ராவும் சேர்ந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் மேட்ச்சு. இந்தியா பவுலிங் யூனிட்டு சூப்பராக இருக்கும். செம்ம பவுலிங் யூனிட்டுங்க. ஆகாஷ் தீப் வந்து பாராட்டி அவங்க என்ன மாதிரி ஒரு பவுலிங் எஃபர்ட். எப்பாப்பா மொத்தமாக 10 விக்கெட் எடுத்துட்டாருங்க இந்த டெஸ்ட்டில், செகண்ட் டெஸ்ட்டில். ஆகாஷ் தீப் வந்து சூப்பராக போட்டார். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 6 விக்கெட்டு. செம்ம பவுலிங்கு, செம்ம பேஸு, செம்ம ஸ்விங்கு. ஆகாஷ் தீப்பும் சிங்கிள் ஹேண்டட் பவுலிங் வந்து சூப்பராக போட்டு ஜெயிக்க வச்சிட்டாரு. ஏன்னா ஆகாஷ் தீப் வந்து ஆஸ்திரேலியாவில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. இங்கிலாண்டில் எப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு பார்த்தா இங்கிலாந்து பவுலிங் கண்டிஷன் வந்து அவருக்கு செம்மையாக சூட் ஆயிடுச்சு. ஸ்விங்கிங் கண்டிஷனுங்கிறதுனால சூப்பராக பவுலிங் போட்டு சூப்பராக அசத்தி விட்டார் ஆகாஷ் தீப். செம்ம பவுலிங் ஆகாஷ் தீப் போட்டதுங்க. அதே மாதிரி சிராஜும் சூப்பராக பவுலிங் போட்டார், விக்கெட்டும் எடுத்தார். சிராஜையும் பாராட்டியே ஆகணும். கேட்ச்லாம் பயங்கரமாக பிடிச்சாரு சிராஜ். நல்ல எஃபர்ட்டு. பிரசாந்த் கிஷன் ஒரு விக்கெட் எடுத்தார், பரவாயில்ல, அவரும் நல்ல பவுலிங் எஃபர்ட்டு தான் போட்டிருந்தார். செம்ம பவுலிங் எஃபர்ட்டு. 2 ஸ்பின்னர்ஸ் ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் சூப்பராக பவுலிங் போட்டாங்க. ஜடேஜாவும் ஒரு விக்கெட் எடுத்தார். அதுவும் வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து லஞ்சுக்கு முன்னாடி ஓவர் கொடுத்தாரு பாருங்க சுப்மன் கில். அப்போ தான் பென் ஸ்டோக்ஸ் விக்கெட் எடுத்தார் LPW. அதுவும் சூப்பரான ஒரு விக்கெட்டு. வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங்லேயே ஒரு 41 அடித்து அவர் பிளேஸை வந்து சீல் பண்ணிட்டாரு. ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா நிதிஷ்குமார் ரெட்டியோட பிளேஸ் தான் என்ன ஆகுன்னு தெரில. நிதிஷ்குமார் ரெட்டி இன்னும் நல்லா விளாண்டாருன்னா அடுத்த டெஸ்ட்டுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி பிளேஸ் இருக்குமா என்னன்னு தெரியல. நிதிஷ்குமார் ரெட்டி தான் பவுலிங்கும் சரியாக போடல. பட் ஆனால் என்ன பண்ணுறது, அவருக்கு சான்ஸ் கிடைக்கல, பரவாயில்ல. ஆனால் ஹேட்ஸ் ஆஃப் டு சுப்மன் கில். சூப்பராக லீட் பண்ணிட்டு போயிட்டார். செம்ம லீட் பண்ணார். ஓவர்சீஸ் வின்னில் வந்து எஜ்பாஸ்டனில் இன்னி வரையும் இந்தியா ஜெயித்ததே கிடையாது. எஜ்பாஸ்டனில் இந்தியாவை ஜெயிக்க வச்சு ப்ரூஃப் பண்ணிட்டாரு. இந்தியா வந்து எல்லா இடத்துலையும் ஜெயிக்குன்ட்டு. அதுவும் பும்ரா இல்லாமல் ஒரு டெஸ்ட்டை வந்து ஜெயிக்கிறதுனா பெரிய விஷயங்க. 20 விக்கெட்லாம் எடுக்கிறதுனா ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாருமே சொல்லுவாங்க பும்ரா தான் இந்தியாவுக்கு மெயின்ட்டு. அதுவும் பும்ரா இல்லாமல் 20 விக்கெட் எடுக்கிறதுனா ஒரு டெஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய விஷயம். அது இந்தியா பீட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டன், புதுசாக வந்த கேப்டன் சுப்மன் கில் வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலிங் ஆட்டார். சிராஜ் மட்டும்தான் இன்னி வரையும் இங்கிலாண்டில் விளாண்டுருக்காரு.
ஃபாஸ்ட் பவுலிங்கில் ஆகாஷ் தீப்பும் பிரசாந்த் கிஷனும் இப்போ தான் வராங்க. ஆனால் அவங்களெல்லாம் வச்சு கரெக்டாக லீட் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்காரு பாருங்கள் சுப்மான் கில். அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். கரெக்டாக ஆகாஷ் தீப்புக்கு எண்டெல்லாம் மாற்றி விட்டு கரெக்டாக போட வச்சார். ஹேட்ஸ் ஆஃப் டு சுப்மான் கில். சுப்மான் கில் இன்னும் நல்லா லீட் பண்ணிவிட்டு டெஸ்ட் கிரிக்கெட்டை வேறு லெவலுக்கு கொண்டு வாங்க. செம்மையாக பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் சுப்மான் கில். அடுத்த டெஸ்ட்டு லார்ட்ஸில் நடக்குது, பார்க்கலாம் அதுக்கு இந்தியா வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ட்டு. இந்த டெஸ்ட்டு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி இந்தியா வந்து ஜெயிச்சிட்டாங்க. இப்போதைக்கு சீரியஸ் வந்து 1-1 இருக்குது. 5 மேட்ச் சீரியஸு 1-1 இருக்குது. இன்னும் 3 டெஸ்ட் இருக்குது. அது எப்படி போகுதுன்னு தெரில. அதுவும் கான்டெஸ்ட் வந்து பயங்கரமாக தான் இருக்கும். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம்.